நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பாதுகாவலருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணியும் விவரிங்க. வணக்கம். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஆஜராகும்படி கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வலசவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். சீமான் வீட்டு கதவில் ஒட்டப்பட்ட இந்த சம்மனை கிழித்ததாகவும் அது குறித்து விசாரிக்க சென்ற காவல்துறையினரை தாக்கியதாகவும் சீமான் வீட்டு பணியாளர் சுபாகர் மற்றும் அவருடைய பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோரை நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவர்கள் இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் சம்மனை கிழித்தது தொடர்பாக காவல் ஆய்வாளரை அவர்கள் தாக்கியதாகவும் கூறியிருந்தார். மேலும் பாதுகாவலர் வைத்திருந்த துப்பாக்கி ஒருவேளை வெடித்திருந்தால் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சொந்த பாதுகாப்புக்காக துப்பாக்கியை தவிர அடுத்தவரை மிரட்டுவதற்காக துப்பாக்கியை வைத்திருக்க அனுமதி இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இருவருக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். இதையடுத்து துப்பாக்கி உரிமையை மீறி அதை பயன்படுத்தியிருந்தால் அதை ரத்து செய்வது தொடர்பாக அரசு முடிவெடுக்கலாம் என தெரிவித்த நீதிபதி இருவரையும் ஏற்கனவே இதற்கு மேல சிறையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என கூறி இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மறு உத்தரவு வரும் வரைக்கும் தினமும் காலை 10:30 மணிக்கு பூக்கடை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என இருவருக்கும் நீதிபதி நிபந்தனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.